பாஜகவுல ஒரு அதிரடியான மாற்றம் நடந்திருக்கு. தேசிய நிர்வாகிகளினுடைய பட்டியல வந்து ரீஷஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது, தமிழ்நாட்டுக்கான நபர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அங்க ஒரே ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது எதனால அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பாஜக தமிழ்நாட்ட எந்த இடத்துல இருந்து இத பார்க்குறாங்க அப்படின்ற மாரி அந்த லிஸ்ட்ட வச்சு இப்ப நெறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க சார்? யார் யார் இருக்கிறாங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இருக்கக்கூடியவர் யாரு? அத பத்தி சொல்லுங்க. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தேசிய தலைவராக நிதின் நபீன் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவரை நியமிச்சிருக்காங்க. தேசிய தலைவர் நியமனத்துக்கு பிறகு தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளில், அதாவது பொதுச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள், இந்த மாதிரியான பதவிகளுக்கான நியமனம் அப்படிங்கிறது நடக்கும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 பேரோட நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 59 பேர் புதியவர்கள். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி தேசிய பொறுப்புகளில் இல்லாதவர்கள். அந்த 59 பேரை தவிர்த்து மீதம் இருக்கிற 14 பேர் வந்து ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள். ஸோ வந்து புதியவர்களுக்கான வாய்ப்பை அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிஜேபி வந்து இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கணக்குகளும் இருக்குது. அவங்க வந்து சும்மா ரேண்டமாலாம் இதில் வந்து யாரையும் அவங்க தேர்வு பண்ணிடல. இதில் வந்து 23 மாநிலங்களை சேர்ந்த, அதே நேரத்தில் யூனியன் டெரிட்டரிஸில் இருந்தும் பிரதிநிதிகள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அது ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் பல கணக்குகள் அடிப்படையில் அந்த நியமனம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் 23 மாநிலங்கள்லேருந்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியில் எந்த அடிப்படையில் இவங்க தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சீக்கியர் ஒருவர் அந்த குழுவில் இருக்கார், 2 கிறிஸ்தவர்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களாக இருக்காங்க, இஸ்லாமியர் ஒருவரும், ஜெயின் ஒருவரும், பார்சி ஒருவரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக நாங்கள் நியமிக்கலை, எல்லோருக்குமான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம். இந்துக்கள் இருக்காங்க, அதே நேரத்தில் எல்லா மதங்களில் இருந்தும் எல்லா சமூகங்களில் இருந்தும் நாங்கள் பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் இது ஒரு யங்கஸ்ட் டீமாக இருக்குது. இப்போ நிதின் நபீனே பார்த்திங்கன்னா ரொம்ப யங்கு தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஜேபி நட்டா, அமித்ஷா, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களெல்லாம் ஒப்பிடும்போது யங்கஸ்ட்டு லீடராக வந்து நிதின் நபீன் இருக்கார், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி அவர் டீமில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் பியரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 40 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் 6 பேர் இருக்காங்க, 40லிருந்து 49 வயதுக்கு உட்பட்டவர்கள் 15 பேர் இருக்காங்க, 50லிருந்து 59 வயதுக்குட்பட்டவர்கள் 21 பேர் இருக்காங்க. அந்த வகையில் ஒரு இளம் அணியை, அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களையும் சேர்த்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 3 முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்காங்க, 12 பெண்கள் இந்த டீமில் இருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய எம்பிக்களும், ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த எம்பிக்களும் கூட இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த பழங்குடியினர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்காங்க. அவங்களும் ஒரு 4 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. மேற்கு வங்கம் மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, நார்த் ஈஸ்டில் இருந்தும் இதில் 2 பேர் பெண்கள், பழங்குடியினர் 4 பேர், அதில் 2 பெண்களும் இதில் இருக்காங்க. இதில் முக்கியமான அட்டென்ஷன் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லீடர்ஸ், திரிபுரா, அசாம், நாகாலாந்து, இந்த பகுதியை சேர்ந்த நார்த் ஈஸ்ட் பிராந்தியத்தை சேர்ந்த லீடர்ஸ் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கோஆர்டினேஷன் செல்லும் தனியாக நியமிச்சிருக்காங்க. இப்படி வந்து ஒரு பேலன்ஸ்டாக எல்லா சமூகங்கள்லேருந்து ஜெண்டர், ஜியோகிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றதுல நிச்சயமாக நிறைய செய்திகள் மறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டை பிஜேபி ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ணாமலை மாதிரியான ஒரு யங்ஸ்டர் லீடராக கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இங்கே பல வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வானதி சீனிவாசன் வந்து தேசிய அளவில் மகளிர் அணியினுடைய தலைவராக இருந்தாங்க, நீண்ட காலம் இருந்த அவங்கள விடுவிச்சுட்டு இப்போ வேற ஒரு நபர் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இதில் முக்கியத்துவம் இல்லைங்கிறதுனால பிஜேபி வந்து தமிழ்நாட்டை பெருசாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணலைன்றது உண்மை தான். ஏன்னா அவங்களுடைய இமீடியட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கு, சட்டமன்ற தேர்தல். அங்கே தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இங்கே அவங்களுக்கு பெரிய ஒரு செட்பேக் ஆயிடுச்சு எலெக்ஷன் ரிசல்ட்ஸில். இங்கே ஒரு புது ஆட்சி உருவாயிருச்சு. திமுக, அதிமுகவை தாண்டி இவங்களே எதிர்பார்க்கல தாவேகா வரும்னு. அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கேம் பிளானை நிச்சயமாக உருவாக்குவாங்க. அதுவரையும் அவங்களுடைய இமீடியட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மீதும் பஞ்சாப் மீதும் தான் இருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து அதிர்ச்சியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் மேலே வச்ச கருத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றினது தான்.
யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டைம்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இருந்திருக்கணும் அப்படின்லாம் சில கருத்துகள் வந்துச்சு. நயனா நாகேந்திரன் அவர்களும் சமீபத்துல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. தலைமை மாற்றம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கருத்துகள் பார்க்க முடிஞ்சது. அது கூட இனிமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து செல்வப்பிரந்தை அவர்களை மாத்திருக்கிறாங்க. மாத்திட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பாஜகவில் மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லையே, என்ன காரணம்? அதாவது இப்போ நடந்திருக்கிறது தேசிய அளவிலான நியமனங்கள் தான். தமிழ்நாட்டில் இது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரத்குமார்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக பதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் அதிருப்தியை ஒரு முறை வெளிப்படுத்தினார், கூப்பிட்டுலாம் பேசி சமாதானப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரையும் அவருக்கு இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதும் அவருடைய பேர் வரல. விஜயதாரணியும் இந்த மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்தது போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு இந்த கட்சியே வேணான்னு டிவிகேக்கு போயிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜனும் கவர்னர் பதவியிலேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல. இப்போ வரையும் அவங்களுக்கான பதவியும் கொடுக்கப்படலை. இப்படி பல தலைவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரனை மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் இமீடியட்டாக அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற தலைவர்களில் இப்போ அண்ணாமலை போனது வேற ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு. அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இப்படி பல பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணால் தான் அவங்க இதுக்கான மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பெரிய அளவுக்கு இதன் மீது கவனம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தேசிய அளவில் பாஜகவின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால கூடிய விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றம் நடத்தப்படும் போது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த வேறு யாருக்காவது வாய்ப்பு இருக்குமான்றதை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி எல் முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கார். அவர் நேரடியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இவங்களையும் வந்து அவங்க தமிழ் ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறாங்க. பட் அது முழுமையாக எல்லாரும் ஏற்றுப்பாங்களான்றது தெரியல. அதை தாண்டி எல்முருகனுக்கு செகண்ட் டேர்ம் இது ஆக்சுவலாக. அவருக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இல்லை அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு யாராவது ராஜ்யசபா மூலமாக உள்ளே கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்கான பிளான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு ஒத்தி வைக்கப்படும். நயினார் நாகேந்திரனும் இமீடியட்டாக மாற்றப்படுவார், அவருக்கு பதிலாக வேறு யாராக கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா யாரை கொண்டு வருவாங்க, என்ன ஐடியாவோட கொண்டு வருவாங்க? ஏன்னா ஒரு தலைவர் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய வியூகங்கள் இருக்கும். அவர் எந்த சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார், எந்த மண்டலத்திலிருந்து வருகிறார், அவர் பிஜேபியில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் வந்தால் இங்கே என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற பல கணக்குகள் இருக்கும்போது உடனடியாக அப்படி ஒரு முடிவுக்கு பிஜேபி போகும்னு எனக்கு தோணலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக மத்திய அமைச்சரவையில் ஏதாவது ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறாங்களா, தமிழிசையோ அல்லது சரத்குமாரோ இல்லை வேறு யாராவது வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டை எப்படி பார்க்க போகிறாங்க இனிமே அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா ஏற்கனவே திமுகவோடு பிஜேபி கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபடுது. திமுக ஒருவேளை அப்படி போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து திமுகவின் சார்பாக ஒரு இருவர் வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெறலாம். கனிமொழி பேரை சொல்கிறாங்க, டிஆர் பாலு பேர் சொல்கிறாங்க. அப்படி அவங்கெல்லாம் போனாங்கனாலும் அது தமிழ் ரெப்ரசன்டேஷனாக தானே பார்க்கப்படும். அப்போ பிஜேபியிலேருந்து யாரையும் தனியாக அவங்க மத்திய அமைச்சராக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் சம்திங் இஸ் குக்கிங்னு அப்படி சொல்லலாம். ஏதோ ஒன்று அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இதில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம பின்னாடி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோடு இதை எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி காலத்தில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச அந்த ஒரு லைம்லைட் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு தானே சார் பார்க்க முடியுது. இப்போ முழுக்க முழுக்க தாவேகா, திமுக அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர நேற்றுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தருக்கு தான் வந்து பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பெரிய அளவு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கம் இருந்த மாதிரியே தெரியல இல்லையா? நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து பேசு பொருளாக இருந்த ஒரு கட்சி, பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருந்தாலும் எல்லாருமே அதை வந்து எல்லாமே ஆக்டிவா பண்ணாங்க. யார் எதிர்கட்சின்னு கேட்குற அளவுக்கு இருந்தாங்க. அதிமுகவா பிஜேபியா, யாருங்க எதிர்கட்சி, அதிமுகவை விட பிஜேபி இவ்வளவு எஃபெக்டிவாக இருக்காங்களே அப்படின்லாம் பேசிட்டு இருந்தப்ப இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது. அதனால தான் நயினார் நாகேந்திரன் வந்து அப்பப்போ சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறார். அப்படியாவது நம்ம பேர் வந்து நியூஸில் வராதா அப்படின்னு நினச்சி பேசுகிறாரா என்னன்னு தெரியல. அப்படி தான் அவருடைய பேச்சு வந்து ஃபார் பேட் ரீசன்ஸ், தவறான காரணங்களுக்காக அவர் வந்து நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கார். அப்படி அவர் பேசுகிறதுனால தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருமா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி பக்கம் அதிகமாக வந்துடுவாங்களான்னா, அவர் பேசுகிற பேச்சோ இல்லை அவருடைய செயல்பாடுகளோ எந்த இடத்துலையுமே அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாதிரி தெரியல. முழுக்க பிஜேபி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். அட்லீஸ்ட் அண்ணாமலை காலகட்டத்தில் அது கொஞ்சம் அவர் மாற்றி காமிச்சார். தமிழிசை போன்றவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. பட் நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு கட்சி தோல்வி முகத்தில் தான் இருக்குது. அவங்களாலேயும் இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் தங்களை எங்கே முன்னிலைப்படுத்துறது அப்படின்னே தெரியல. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சி
அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. திமுகவோட அவங்க நட்புறவா இல்லை பகை உணர்வா அதுவும் தெரியல. இப்படி ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறதுனால பிஜேபி வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் அ பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான இடம் என்ன அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ பாஜகவில் வந்து தேசிய நிர்வாகிகளினுடைய லிஸ்ட் வந்து நேற்று வெளியில் வந்திருக்கு. அது தொடர்பாக இன்றைக்கு நம்மளுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க.